லூக்கா 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இன்றைக்கி அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நம்ம பயப்படுறோம், எனக்கு ஏதாவது சேதம் வந்துடுமோ, என் சரீரத்திலேயோ என் குடும்பத்திலேயோ, இல்லை என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நஷ்டம் வந்துடுமோ, நான் எதையாவது உன்னை இழந்துருவேனோ அப்படின்னு நீங்கள் பயந்துட்டுருக்கிறீங்க. உங்கள் பயத்தை நீக்க தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. சத்துருவால் உங்களை சேதப்படுத்த முடியாது, ஆனால் அவனால் உங்களை பயமுறுத்த முடியும். அவன் உங்களை பயமுறுத்துகிறான். இது முடிஞ்சு போச்சு, உன் சரீரத்தில் பாரு இப்படி ஒரு வியாதி இருக்குது, உனக்கு பாரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, இதை வைத்துக்கொண்டு நீ எப்படி முன்னேற முடியும் அப்படின்னு அவன் நம்மகிட்ட பேசுவான். ஆனால் நீங்கள் அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கணும். என்ன அதிகாரம் தெரியுமா? நீங்கள் சர்வ வல்லவருடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் சத்துரு கூட பேசணும். ஏ சத்துருவே, நீ என்னை மேற்கொள்ள முடியாது. ஏ வியாதியே, நீ என்னை மேற்கொள்ள முடியாது. குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணி சமாதானத்தை இழக்க வைக்கிறியா? என்னுடைய ஆண்டவர் இழந்த சமாதானத்தை ரெட்டிப்பாக என் குடும்பத்துக்குள்ளே கொடுத்து என்னை நடத்துவார். அப்படி சொல்லி சத்ருவை நீங்கள் தோற்கடிக்கணும். இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுமா? நிறையா நேரம் சத்ருவை தோற்கடிக்கிற மாதிரி நம்ம பேச மாட்டோம். சத்ரு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம பேசுவோம். அந்த வியாதியவே பேசிகிட்டு இருப்போம், அந்த பிரச்சனையவே பேசிகிட்டு இருப்போம். ஏதோ இதுதான் நம்முடைய வாழ்க்கைங்கிற மாதிரி ஏதோ ஒரு நஷ்டத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருப்போம். ஒரு மார்க்கு குறைஞ்சிருச்சுன்னா அதை நினச்சே 6 மாதம் வேதனைப்பட்டுருப்போம். யாராவது ஒருத்தங்க ஏதாவது சொல்லிட்டா அந்த வார்த்தையை சிந்திச்சு நம்ம கவலைப்பட்டுட்டே இருப்போம் பல நாட்கள். தெய்வ பிள்ளைகளே, இதுதான் சத்துரு நம்மளை மேற்கொள்கிறது. அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, பிசாசுக்கு இடம் கொடுக்காதன்னு இருக்கிறாரு. நம்ம அவனுக்கு இடம் கொடுக்காத வரைக்கும் அவன் நம்மளை மேற்கொள்ள முடியாது. நாமளாக அந்த பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம்ல, அதுதான் அவனுக்கு இடம் கொடுக்கறது. அப்போ அவன் ஆளுகை செய்ய ஆரம்பிப்பான், நம்மளை தோற்கடிக்க ஆரம்பிப்பான். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக தான் வைத்திருக்கிறார். ஆனால் அதை உங்களுக்கு மறைச்சி எல்லாமே பிரச்சனையாக இருக்கிற மாதிரியே தெரியும். பாருங்கள், யோபுக்கு சத்ருவானவன் என்ன பண்ணான்? சாத்தான் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று உத்தரவு வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் அழித்தான். ஆண்டவர் விடலையே, எல்லாத்தையும் திரும்ப கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருன்னா ரெட்டிப்பாக கொடுத்தாரு. நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள், உங்கள் ஒரு சொட்டு கண்ணீருக்கு ரெட்டிப்பான ஆனந்தத்தை பெற வைப்பார். நீங்கள் கலங்கி நின்னீங்கல்ல, அந்த நாட்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் சந்தோஷமாய் வாழக்கூடிய ஒரு நாளை, இன்னும் சொல்லப்போனால் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதம், திருப்தியாய் உங்களை கர்த்தர் நடத்த போகிறாரு. அன்றைக்கி நான் ஒரு மீட்டிங் போயிருந்தப்போ ஒருத்தங்க ரொம்ப வேதனையோடு என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு திருப்பி ரீப்ளை பண்ணேன். என் ஒய்ஃபும் அங்கே தான் இருந்தாங்க. நான் சொன்னேன், நாங்களாம் ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக வாழ்கிறோம் சிஸ்டர். ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம், ஒன்றா தான் நாங்கள் ஊழியத்துக்கு போவோம், குடும்பமாக தான் ஊழியம் செய்கிறோம். நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சாப்பாடுனா என் பிள்ளைங்க, அம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டே நாங்கள் சந்தோஷமாக சாப்பிட்றோம், திருப்தியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால. நம்ம பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஒன்றா வாழ முடியாது. அவன் இப்படிப்பட்டவன், இவன் இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற மன்னிக்கக்கூடிய குணம், கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பொறுமையின் குணம், கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற சாந்த குணம், இதெல்லாம் நமக்குள்ளே செயல்பட ஆரம்பித்தா பிசாசு உங்களை தூண்டி விடாதபடி நீங்கள் கூடி வாழுங்கள் என்று சொன்னது போல் அவனை மேற்கொள்ள நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். இன்னைக்கிலிருந்து பயன்படுத்தி பாருங்கள், பிசாசு பயப்பட ஆரம்பிப்பான். கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நீர் கொடுத்த அதிகாரத்துக்காக நன்றிப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. பிசாசு உங்கள் கால்களுக்கு கீழே இருக்கிறான்னு சொன்னீங்களப்பா. இன்றைக்கி அவனை மிதிக்கத்தக்க ஒரு பலனை தாங்கப்பா. நான் எழுந்து நிற்கணும் ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, அவர் உங்களுக்கு இன்னும் அதிக பலனை கொடுப்பாரு. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ்.